Hello students, welcome to Agrarian Monk YouTube channel. இந்த வீடியோவில் PAT 202 கோர்ஸ் உடைய முக்கியமான ஒரு 100 MCQs வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்காக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who is known as the father of plant pathology? சரிங்களா, வேர்ல்டு லெவலில் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி யாருன்னு கேட்குறாங்க. ஆண்டன் டி பெரி. சரிங்களா, அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஜே பட்லர். இந்தியாவில் வந்து இஜே பட்லர் இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி. வேர்ல்டு லெவலில் வந்து ஆண்டன் டி பெரி. தென் அதர் நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் எபிடமாலஜி. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா ஜேஇ வேண்டர் பாப். சரிங்களா, இவர் தான் வந்து வெட்டிஃபோலியோ எஃபெக்ட் அப்புறம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதனாடியும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. த நெக்ஸ்ட் ஒன் ஃபாதர் ஆஃப் சீட் பேத்தாலஜி. சரிங்களா, பால் நீக்கிறது தான் அந்த ஃபாதர் ஆஃப் சீட் பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. தென் ஃபாதர் ஆஃப் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேரட். நெக்ஸ்ட் ஒன் ஃபாதர் ஆஃப் சாயில் சோலரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் காட்டன் தான் ஃபாதர் ஆஃப் சாயில் சோலரைசேஷன். தென் டிஎஸ் திண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபங்கிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் தி பிளான்ட் டிசீஸ் இஸ் கால்ட் அஸ் டயக்னோசிஸ். சரிங்களா, தான் என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரிங்களா, என்ன டைப் ஆஃப் டிசீஸ், சரிங்களா என்ன டிசீஸ் அதோட சிம்டம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம என்னது கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா, அதான் வந்து டயக்னோசிஸ். சரிங்களா, இட்ஸ் அ systematic process of identifying disease based on the symptoms, signs and laboratory test. இதை பேஸ் பண்ணி அது என்ன டிசீஸ்னு சொல்லி கண்டுபிடிப்போம், அதான் வந்து டயக்னோசிஸ். நேம் தி சிஸ்டமேட்டிக் டிசீஸ். சரிங்களா, சிஸ்டமேட்டிக் டிசீஸோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. வில்ட் டிசீஸ் தான் சிஸ்டமேட்டிக் டிசீஸ். சரிங்களா, ரூட் ராட் அப்புறம் வில்ட், வைரஸ் டிசீஸ் அப்புறம் பைட்டோபிளாஸ்மா டிசீஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிளாக வரும். இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பேத்தோஜன் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ அவுட் தி என்டையர் பிளான்ட். அந்த என்டையர் பிளான்ட் முழுக்க த்ரூ அவுட் ஸ்ப்ரெட் ஆகும். rather than localized in one spot. ஒரு ஸ்பாட்ல எல்லாம் என்னது எல்லா ஸ்பாட்டுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா, இது வந்து என்னது சிஸ்டமேட்டிக் டிசீஸ். இதெல்லாம் வந்து லோக்கலைஸ்டு டிசீஸ். சரிங்களா, லீவ் ஸ்பாட், லீஃப் பிளேட் அந்த லீஃப்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, அந்த லீஃப்ல மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும்தான் அது வந்து லோக்கலைஸ்டு டிசீஸ். அதே அது எல்லா பார்ட்லயும் வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்து அது வந்து வில்ட். நெக்ஸ்ட் ஒன் த டிசீஸ் அக்கர்ஸ் அட் வெரி இர்ரெகுலர் இன்டர்வல் அண்ட் லொகேஷன் இன் ஏ மாடரேட் டு சிவியர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போராடிக் டிசீஸ். சரிங்களா, ஸ்போராடிக் டிசீஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ஐசோலேட்டட். சரிங்களா, ஐசோலேட்டட் ஏரியா நடக்கும். ஒரு ஏரியாவில் இருக்கும், அப்புறம் இன்னொரு ரொம்ப ஒரு ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, ரொம்ப ஐசோலேட்டட் பிளேஸ்ல இருக்கும். ரொம்ப இர்ரெகுலரா அக்கர் ஆகும். சரிங்களா, அது வந்து ரெகுலரா வந்து வராது, இர்ரெகுலரா இருக்கும். ஸ்கேட்டர்ட் கேசஸ் அட் நோ ப்ரிடிக்டபிள் டைம் அண்ட் பிளேஸ். சரிங்களா, எப்போ வரும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அது வந்து ஸ்போராடிக் டிசீஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் லீஃப் பிளைட் வந்து ஸ்போராடிக் டிசீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். Next one, massive occurrence of diseases in a limited period of time is called as epidemic. சரிங்களா, இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அதோட டிசீஸோட ஸ்ப்ரெட் வந்து அதிகமாயிரும். அது வந்து எபிடமிக் டிசீசஸ், ஆல்சோ நோன் அஸ் எபிபைட்டோட்டிக் டிசீசஸ். சரிங்களா, ரொம்ப ரேப்பிடா ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அதிகமான ஏரியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது வந்து எண்டமிக் டிசீசஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எண்டமிக் டிசீசஸ். சரிங்களா, எண்டமிக் டிசீஸ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட்லி பிரசன்ட் ஃப்ரம் இயர் டு இயர் இன் ஏ மாடரேட் டு சிவியர் ஃபார்ம் இன் ஏ பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ரீஜன். சரிங்களா, ஒரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு லொகேஷன் சொல்லி ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து கண்டினியூஸாக இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எண்டமிக் டிசீசஸ். சரிங்களா, எண்டமிக் ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல போனால் அந்த டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னு கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், மதுரைனா மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து அந்த டிசீஸ் இருந்துகிட்டே, அது வந்து எண்டமிக் டிசீசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட் ரஸ்ட் அப்புறம் ரைஸ் பிளாஸ்ட் எல்லாமே எண்டமிக் டிசீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். தென் எபிடமிக் ஃபார் எபிபைட்டாட்டிக் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி அக்கர்ஸ் பீரியாடிக்கலி பர்டிகுலர்லி சிவியர் ஃபார்ம். சரிங்களா, அதே மாதிரி அதுக்குன்னு என்னது ஒரு லோக்கலைஸ்டு எவரி இயர் என்னது வரும். பட் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அக்கரன்ஸ் வந்து அதிகமாயிரும். சரிங்களா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும்போது அதோட ஸ்ப்ரெட் வந்து அதிகமாயிட்டு மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து எபிடமிக் இல்லாட்டி எபிபைட்டோட்டிக் டிசீசஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ். சரிங்களா, அது ஒன்று அதான் வந்து பெங்கால் ஃபெமினை காஸ் பண்ணியிருக்கும். அது வந்து எபிடமிக் டிசீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், இப்போ டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆன் ஏ கான்டினென்டல் ஆர் குளோபல் ஸ்கேல் இட் இஸ் நோன் அஸ் பேண்டமிக். சரிங்களா, பேண்டமிக் நடந்தது எல்லா இடத்துலையும் இருக்கும். சரிங்களா, அதே ஸ்கேலில் எல்லா இடத்துல இருக்கும். இந்தியாவில் வந்து அது இந்தியாவில் இருக்கும். சரிங்களா, யூஎஸ்ல இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டிசீஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம COVID-19 என்னது பேண்டமிக் டிசீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. சரிங்களா, மேபி எண்டமிக் இன் ஒன் ரீஜன் அண்ட் எபிடமிக் இன் அனதர் ரீஜன். சரிங்களா, ஒரு ரீஜன்ல என்னது எண்டமிக்கா இருக்கலாம். சரிங்களா, அடிக்கடி இல்லை கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்குமா இருக்கலாம். ஒரு இடத்துல என்னது எபிடமிக் வரும் போகும் அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா, தென் becomes prevalent throughout the country, continent or world
the disease may be termed as pandemic diseases. சரிங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. சரிங்களா நமக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா COVID-19. சரிங்களா இந்த உலகம் முழுக்க இருக்கிறது என்னது பேண்டமிக். சரிங்களா பேண்ட் அர்த்தம் உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் பேண்டமிக் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன், any abnormal condition that alters the appearance or physiological function of a plant is called as the plant disease. சரிங்களா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய அப்பியரன்ஸோ இல்லாட்டி அதோடைய பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அதோடைய வேலையை வந்து மாத்துச்சுன்னா அது வந்து பிளான்ட்டோட பிளான்ட் டிசீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். சரிங்களா எனி அப்நார்மல் physiological process caused by the continuous irradiation. சரிங்களா அது என்னது பயோட்டிக்கா இருக்கலாம் ஏபயோட்டிக்கா இருக்கலாம் ஏதோ ஒரு காசஸ்னால வந்து அதோடைய பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து ஒரு டேமேஜ் ஆகிறதோ இல்லாட்டி ஆல்டர் ஆகிறதோ நடந்தால் அது வந்து பிளான்ட் டிசீசஸ். Yellowing of the leaves due to the lack of light is known as the etiolation. சரிங்களா லைட் இல்லாதனால ஒரு டார்க்னஸ் இல்லாதனால லீஃப்லாம் வந்து எல்லோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஈட்டியோலியேஷன். சரிங்களா போட்டோசிந்தசிஸ் நடக்காம என்னது ஒரு ஃபெயில் கலருக்கு மாறி இருக்கும் அதான் வந்து ஈட்டியோலியேஷன். சரிங்களா எலாங்கேஷன் அண்ட் yellowing of the plants grown in the darkness or insufficient light தான் வந்து எலாங்கேஷன். இட் லீட்ஸ் டு என்னது குளோரோசிஸ். சரிங்களா அப்படி என்னது குளோரோசிஸ் நடக்கும். குளோரோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி. Black heart of potato is caused due to the lack of oxygen. சரிங்களா ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கனால வரக்கூடிய டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா black heart of potato. சரிங்களா அது பாத்தீங்கன்னா இது வந்து ஏபயோட்டிக் டிசார்டர். சரிங்களா caused by the oxygen deficiency இல்லாட்டி அனாக்சியான்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோரேஜ் டைம்ல வந்து இந்த மாதிரியான டிசீஸ் வந்து வரும். சரிங்களா இது பாத்தீங்கன்னா இன்டர்னல் பிளாக்கனிங் ஆஃப் தி டியூபர் டிஷ்யூஸ். சரிங்களா உள்ளுக்குள்ள இது வந்து பிளாக் கலர்ல மாறி இருக்கும் அதான் வந்து black heart of potato. Next on, dispersal of plant pathogens by wind is called as அனிமோச்சோரி. சரிங்களா அனிமோச்சோரி என்னது விண்டுனால வருது. சரிங்களா அதே வந்து ஜூசோரினா பை அனிமல்ஸ், ஹைட்ரோசோரினா பை வாட்டர், தென் ஆந்த்ரோபோச்சோரினா வந்து ஹியூமன்ஸ். சரிங்களா அதாவது ஒரு டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா அனிமோசோரினா இது வந்து என்னது விண்டு பேஸ் பண்ணி விண்டுனால வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து அனிமோசோரி. Next on, a condition which cells increase in size as a result of infection பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோபி. சரிங்களா சைஸால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஹைப்பர்ட்ரோபி. அதே பார்த்தீங்கன்னா ஹைப்பர்பிளாஸ்டியா அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் இன் தி செல் நம்பர். சரிங்களா பிளாஸ்டியானா வந்து செல் நம்பர், ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னா வந்து சைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து என்னது ஹைப்பர்ட்ரோபி. சரிங்களா ரெண்டுமே என்னது இன்ஃபெக்ஷன் நடக்கனால நடக்கும். Tylosis are commonly formed in the plants in response to infection of the pathogen of the vascular wilt. சரிங்களா vascular wilt நடக்கனால அந்த டைலோசிஸ் நடக்கும். டைலோசிஸ் என்னன்னா balloon like outgrowth. சரிங்களா வெளியில என்னது balloon like outgrowth இருக்கும் of the parenchymatic cells into the vessel lumina formed as என்னது ஒரு plant defense mechanism. சரிங்களா ஒரு wilt அந்த pathogens வந்து அட்டாக் ஆச்சுன்னு என்னது அது vascular wilt. சரிங்களா அது என்னது ஒரு பல்ஜான மாதிரி ஒரு balloon like appearance வந்து நடக்கும் அது பார்த்தீங்கன்னா டைலோசிஸ். டிசீஸ் அசோசியேட்டட் வித் தி ஐரிஸ் பெமின் வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ லேட் பிளைட். சரிங்களா ஐரிஸ் பெமின் நடக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ லேட் பிளைட். சரிங்களா பொட்டேட்டோவில் இந்த லேட் பிளைட் டிசீஸ் வந்தனால தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரில வந்து நிறைய அதோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சி நிறைய ஃபெமைன் வந்திருக்கும். சரிங்களா 1845 to 49 அந்த இயர்ல வந்திருக்கும். சரிங்களா அதோட கேஷுவல் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ரீசன் ஃபார் தி ஐரிஸ் பெமைன். Which of the following disease was introduced from Sri Lanka in 1940 to the South India? இது வந்து பஞ்சி டாப் ஆஃப் பனானா. சரிங்களா பஞ்சி டாப் ஆஃப் பனானா ஸ்ரீலங்காவில இருந்து நமக்கு 1940ல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா இது வந்து ஸ்ப்ரெட் பை தி இதோட வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா பனானாவோட ஏபிட். சரிங்களா பென்டலோனியா நைக்ரோ நிர்வோசா. சரிங்களா வெக்டார் ஃபார் பஞ்சி டாப் ஆஃப் பனானா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஃபி ரெஸ்ட். சரிங்களா ஹெமிலியா வாஸ்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து 1870 இல்லாட்டி ஒரு சில சோர்ஸ்ல 1879 கொடுத்துருப்பாங்க. 1879ல வந்து ஸ்ரீலங்காவில் வந்து காஃபி பிளான்டேஷன்ல நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சரிங்களா 1940ல வந்து பனானா பஞ்சி டாப். சரிங்களா 1870 இல்லாட்டி 79 வந்து பாத்தீங்கன்னா காஃபி ரெஸ்ட். சரிங்களா எமிலியா வாஸ்டரிஸ். கிரேட் பெங்கால் ஃபெமைன் ஹேப்பன்ட் டூரிங் தி இயர் 1943. சரிங்களா பெங்கால் ஃபெமைன் வந்து பாத்தீங்கன்னா 1943 நடந்திருக்கும். அதுக்கு ரீசனா இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ்ல இருந்தது ப்ரௌன் ஸ்பாட் டிசீஸ் வந்தனால அதோட ஈல்டு வந்து குறைஞ்சிருக்கும். சரிங்களா ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைஸ் இல்லாட்டி பைஃப்ளோரிஸ் ஒரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா 1943 அதோட கேஷுவல் ஆர்கானிசம் ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைஸ். கேரக்டரிஸ்டிக் சிம்டம் ஆஃப் தி சிட்ரஸ் குயிக் டிக்ளைன். சரிங்களா சிட்ரஸ் குயிக் டிக்ளைன் டிசீஸோட முக்கியமான சிம்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஸ்டெம் பிட்டிங். சரிங்களா ஸ்டெம் பிட்டிங் அர்த்தம் ஸ்டெம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உள்ள போயிருக்கும். சரிங்களா ஒரு குழி மாதிரி இருக்கும். சரிங்களா அதான் வந்து ஸ்டெம் பிட்டிங். சரிங்களா இட் இஸ் காஸ்ட் பை தி சிட்ரஸ் ட்ரிட்டிசா வைரஸ். சரிங்களா அதான் வந்து இந்த ஸ்டெம் பிட்டிங் வந்து காஸ் பண்ணும். சரிங்களா அந்த பிட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் தி இன்னர் பார்க் ஆஃப் தி ஸ்டெம். சரிங்களா அந்த பார்க் ஒரு குழி மாதிரி இருக்கும். சரிங்களா கேரக்டரிஸ்டிக் சிம்டம் ஆஃப் தி குயிக் டிக்ளைன்.
Next one, plants which contain some compounds that are inhibitory to the virus is called as antiviral principles. சரிங்களா, ஒரு சில காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஹிபிஷன், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா அது ஆன்டிவைரல் பிரின்சிபல்ஸ். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் டெரிவ்ட் இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாட்ரா பகைனுலாவில் இருக்கும். சரிங்களா, இது பாத்தீங்கன்னா அந்த வைரஸோடைய மல்டிப்ளிகேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அது என்னது வைரஸ் ஒன்றும் ஃபர்தரா மல்டிப்ளை ஆகாம அதை வந்து என்னது தடுத்து வச்சிரும். அது வந்து ஆன்டிவைரல் பிரின்சிபல். பிரைமரி இனாகுலம் இஸ் இன்வால்வ் இன் டைப் ஆஃப் டிசீஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்னா வந்து மோனோசைக்ளிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலை ஆன் தி பிரைமரி இனாகுலம். சரிங்களா, பிரைமரி இனாகுலத்திலே வந்து அதோட லைஃப் சைக்கிள் வந்து முடிச்சிரும். இன்னொரு இனாகுலம் இல்லாட்டி இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து போகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். The pathogen could multiply at high rate within a short period of time is called as rapid epipitotic. சரிங்களா, இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அதிகமான ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அது பார்த்தீங்கன்னா ரேபிட் எபிபைட்டோட்டிக். சரிங்களா, ரெஃபர்ஸ் டு தி எக்ஸ்ப்ளோசிவ் அவுட் பிரேக் ஆஃப் டிசீஸ் இன் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வென் கண்டிஷன்ஸ் ஆர் தி ஹைலி ஃபேவரபிள். சரிங்களா, அந்த டிசீஸ் அந்த எப்பெல்லாம் ரொம்ப அந்த கண்டிஷன் வந்து ஃபேவரபிளா இருக்கோ அதோட என்னது மல்டிபிளிகேஷன் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் எபிபைட்டோட்டிக் டிசீசஸ். Which one helps for the spread of bacterial pathogen from the infected healthy tissues வந்து பாத்தீங்கன்னா rain splashes. சரிங்களா, அந்த ஸ்ப்ரெட் வந்து பாக்டீரியல் பேத்தோஜன் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின் ஸ்பிளாஷஸ். சரிங்களா, அந்த மழைத்துளி வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். இதான் ஒரு பிரைமரி வெக்டரா ஆக்ட் பண்ணும். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் இல்லாட்டி ஏபயோட்டிக் டிசீஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளாசம் என்ட்ராய்ட். சரிங்களா, அதாட்டி என்னது பிசியாலஜிக்கல் டிசார்டர் இல்லாட்டி நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய டிசீசஸ். சரிங்களா, பிளாசம் என்ட்ராய்ட். சரிங்களா, பிளாசம் என்ட்ராய்ட் இன் டொமேட்டோ பாத்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால வரும். தென் சன்ஸ்கால்ட். சரிங்களா, நிறைய ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் சன்ஸ்கால்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால வரும். தென் விப்டைல் ஆஃப் காலிஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா மாலிப்டினம் டெஃபிஷியன்சினால வரும். தென் ரைஸ்ல வந்து கைரா டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கோட டெஃபிஷியன்சினால வரும். தென் கோகனட் பென்சில் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சினால வரும். இதெல்லாம் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். சரிங்களா, ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. பாத்தீங்கன்னா ஏபயோட்டிக் டிசீஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். இல்லாட்டி ஒரு பிசியாலஜிக்கல் டிசார்டர் இல்லாட்டி நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால இந்த டிசீஸ் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோட்டிக் டிசீஸ். பயோட்டிக் டிசீஸ் என்னது ஏதாச்சும் ஒரு லிவிங் ஆர்கானிசத்தினால நடக்கக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ். சரிங்களா, இல்லாட்டி என்னது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு சொல்லலாம். ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் வந்து என்னது ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கண்டேஜியஸ் டிசீஸ். சரிங்களா, காஸ்ட் பை என்னது ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே பயோட்டிக் டிசீஸ்க்கு வந்து கேஷுவல் ஆர்கானிசம். சரிங்களா, இதுல வந்து பெனரோகாமிக் பாராசிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா அதாவது பாராசைட்ஸ் இல்லாட்டி ஒரு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் ஆர் சீட் பிளான்ட் பாத்தீங்கன்னா லீட் ஏ பாராசிட்டிக் லைஃப் வந்து அனதர் லிவிங். சரிங்களா, ஒரு இன்னொரு பிளான்ட்ல அது வந்து பாராசிட்டா இருந்து அதோடைய ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து பெனரோகாமிக் பாராசைட்ஸ். இதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டோட்டல் ஸ்டெம் பாராசைட் வந்து பாத்தீங்கன்னா டாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லொராந்தஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். சரிங்களா, பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட் பாத்தீங்கன்னா லொராந்தஸ். அதே டோட்டல் ரூட் பாராசைட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரபாஞ்சி. பார்ஷியல் ரூட் பாராசைட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைகா. Seed-borne, soil-borne diseases are classified based on perpetuation or spread or mode of action. சரிங்களா, அது வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து என்னது seed-borne, அதாவது சீட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுதா, சாயில் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுதா, இல்லாட்டி ஏர்-borne disease அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் தி பெர்புட்டேஷன் இல்லாட்டி அதோட ஸ்ப்ரெட் எந்த மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து இது வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. தென் ரிலேஷன் டு தேர் அக்கரன்ஸ். சரிங்களா, அது எப்படி அக்கரா இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது எபிடெமிக், எண்டெமிக், சரிங்களா, பேண்டமிக் அதெல்லாம் அந்த டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் தி அக்கரன்ஸ் ஆஃப் தி டிசீசஸ். Which study deals with the outbreaks and spread of disease in a population வந்து பாத்தீங்கன்னா எபிடமாலஜி இல்லாட்டி எபிபைட்டாலஜி. சரிங்களா, எபிடமாலஜியோட இது பாத்தீங்கன்னா மீனிங் பாத்தீங்கன்னா டீல்ஸ் வித் தி டிசீஸோட அவுட் பிரேக் அதோட ஸ்ப்ரெட்டை பத்தி படிங்க. அதான் வந்து எபிடமாலஜி. சரிங்களா, இட்ஸ் ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி பேத்தோஜன் which determines its capacity to spread a disease in a plant population. சரிங்களா, ஒரு பிளான்ட் பாப்புலேஷன்ல ஒரு பிளான்ட் இதோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு வந்து தூரத்துக்கு எவ்வளவு ஈஸியா இல்லாட்டி எவ்வளவு டைம்ல வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறதா வந்து எபிடமாலஜி. வெர்டிசஸ் ஆஃப் டிசீஸ் ட்ரையாங்கிள் ஆர் பாத்தீங்கன்னா சஸ்டபிள் ஹோஸ்ட், அப்புறம் விருலண்ட் பேத்தோஜன், அப்புறம் ஃபேவரபிள் என்வரான்மெண்ட். சரிங்களா, இதான் அந்த டிசீஸ் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இது 3 இருந்தால் தான் அந்த டிசீஸ் வந்து கண்டிப்பா வந்து அக்கரன்ஸ் ஆகும். சரிங்களா, அதில் அக்கர் ஆகிறதுக்கு இது 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஹோஸ்ட் இருக்கணும், அதாவது சஸ்டபிளா இருக்கணும், தென் விருலண்ட் பேத்தோஜன் இருக்கணும், அப்புறம் ஃபேவரபிளான என்வரான்மெண்ட் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் அந்த டிசீஸ் வந்து நடக்கும். இதான் வந்து டிசீஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் கிவன் பை பாத்தீங்கன்னா ரசல் பி ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிறது அந்த டிசீஸ் ட்ரையாங்கிளை வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ் பண்ணியிருப்பார். In 1978, the scientists who have
given boom and bust cycle வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. boom and bust cycle given by the பிரிஸ்ல தான் கொடுத்திருப்பாரு சரிங்களா. அது என்ன சொல்றாருன்னா வைட் ஸ்ப்ரெட் கல்டிவேஷன் ஆஃப் தி ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா boom சரிங்களா. நம்ம ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவோம், ஒரு லெவலுக்கு அப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும், அது வந்து பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பிரேக் டவுன் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் பை தி நியூ பெத்தோஜன் பாத்தீங்கன்னா அது வந்து பஸ்ட் சரிங்களா. ஒரு லெவலுக்கு தான் அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புது பெத்தோஜன் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடைச்சிரும், அது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட். இதுவும் கேட்பாங்க சரிங்களா. பூம் எது, பஸ்ட் எது. பூம் வந்து என்னது கல்டிவேஷன் ஆஃப் தி ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், பஸ்ட் வந்து அந்த நியூ பெத்தோஜன் வந்து அதை வந்து என்னது இன்ஃபெக்ட் பண்ணி அதோடைய சைக்கிள் வந்து உடைக்கிறதா வந்து பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீன் டு ஜீன் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கும் சரிங்களா. அது given by பாத்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. ஹெச் ஃப்ளோர் அப்படிங்கிறது ஜீன் டு ஜீன் ஹைபோதிசிஸ் given by the ஹெச் ஃப்ளோர். The words simple and compound interest disease were given by the Vander Planck சரிங்களா. சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டர் பிளாங்க் வந்து சொல்லியிருப்பாரு. 1963 பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அதாவது மோனோசைக்ளிக் டிசீஸ் அப்புறம் பாலிசைக்ளிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாரு. எந்த புக்ல பாத்தீங்கன்னா அவரோட புக்ல என்னது பிளான்ட் டிசீசஸ் எபிடமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற புக்ல வந்து இந்த ரெண்டு டிசீஸோட டைப் பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. The rate of increase in the diseases mathematically analogous to the simple interest in money. Such disease called as monocyclic diseases சரிங்களா. இந்த மோனோசைக்ளிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. ஒன்லி ஒன் இன்ஃபெக்ஷன் சைக்கிள் பர் சீசன், ஒரு சீசன் கிடையாது, ஒரு இன்ஃபெக்ஷன் சைக்கிள் தான் நடக்கும் சரிங்களா. அது வந்து மோனோசைக்ளிக் டிசீசஸ் சரிங்களா. அந்த டைம் given by பாருங்க வேண்டர் பிளாங்க் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து காயின் பண்ணியிருப்பார் சரிங்களா. இது என்னது ஒரு லீனியர் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Pathogen requires many years to complete one life cycle or disease cycle is called as the polytic disease சரிங்களா. அந்த polytic disease வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அதாவது அதோட லைஃப் சைக்கிள் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் வந்து முடிக்கிறதுக்காக வேண்டியது நிறைய இயர்ஸ் ஆகலாம் சரிங்களா. ஒரு 2 இயர்ஸ் ஆகலாம், இல்லாட்டி ஒரு 5 இயர்ஸ் ஆகலாம், அது வந்து பாலிட்டிக் டிசீஸ் சரிங்களா. அதே வந்து பாலிசைக்ளிக் டிசீஸ் என்னதும் அது என்ன பண்ணும் ஒரே சீசனுக்குள்ள என்னது நிறைய லைஃப் சைக்கிள் முடிக்கும் சரிங்களா. ஒரே சீசன் இல்லாட்டி ஒரே இயர்க்குள்ள நிறைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும். இதே மோனோசைக்ளிக் பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து என்னது ஒரு சைக்கிள் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணும், அது வந்து மோனோசைக்ளிக் சரிங்களா. பாலிட்டிக்னா ஒரு லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்னது நிறைய இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் சரிங்களா. அதான் வந்து பாலிட்டிக் டிசீசஸ். Polycyclic diseases produces disease progress curve of the sigmoid type சரிங்களா. பாலிசைக்ளிக் டிசீஸ் கர்வோடைய கர்வ் டைப் வந்து பாத்தீங்கன்னா சிக்மாய்ட் கர்வா இருக்கும் சரிங்களா. அது எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ அதாவது பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும், தென் பிளாட்டிவ் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது பிளாட்டிவ் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிடும், அதான் சிக்மாய்ட் கர்வ். Which one of the following methods used to the பிளான்ட் டிசீஸ் சர்வே சரிங்களா. ரோவிங் சர்வே வந்து பிளான்ட் டிசீஸ் வந்து நம்ம சர்வே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ கால்ட் அஸ் ரேண்டம் சர்வே, இதான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடியது சரிங்களா. அலாங் வித் தி ரோட் சைட்ஸ் ஃபீல்ட்ஸ் இல்லாட்டி அந்த வில்லேஜஸ்ல போய் அந்த சர்வே வந்து பண்ணும், அது வந்து ரோவிங் சர்வே. டேஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆக்டிவிட்டி இன்வால்விங் கலெக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் சர்வே டேட்டா வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் சர்வைலன்ஸ் சரிங்களா. என்ன பண்ணுவோம் டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அதை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை இன்டர்பிரட் பண்ணி அதுக்குன்னு நம்ம ஒரு ஃபைண்டிங் வந்து கொடுப்போம், அதான் பாத்தீங்கன்னா டிசீஸ் சர்வைலன்ஸ் சரிங்களா. சிஸ்டமேட்டிக் ஆன்கோயிங் கலெக்ஷன் அனாலிசிஸ் அப்புறம் இன்டர்பிரேஷன் ஆஃப் தி டிசீஸ் டேட்டா டு மானிட்டர் தி ட்ரெண்ட்ஸ் அண்ட் கைட் தி மேனேஜ்மெண்ட் டிசீசஸ், இது வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் சர்வைலன்ஸ். இதை வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா டு நோ தி என்னது ப்ரோலன்ஸ் ஆஃப் த டிசீஸ் சரிங்களா. அந்த டிசீஸ் வந்து எப்படி இருக்கு, எந்த ஏரியாவில் எந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் டு நோ தி டேமேஜ் காஸ்ட் பை த டிசீஸ் அண்ட் அசஸ் தி எக்கனாமிக் லாஸ், எந்த லெவலில் வந்து லாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் டு ஸ்டடி தி எபிடமாலஜி ஆஃப் தி டிசீஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்னது அந்த டிசீஸ் சர்வேலன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் தி அக்கரன்ஸ் ஆர் சேஞ்ச் இன் தி சிவியாரிட்டி ஆஃப் தி பிளான்ட் டிசீஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் சரிங்களா. ஒரு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதுக்காகனா டு ப்ரிடிக்ட் தி அக்கரன்ஸ் ஆர் சேஞ்ச் இன் தி சிவியாரிட்டி ஆஃப் தி பிளான்ட் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் சரிங்களா. அதாவது ஃபியூச்சர்ல வந்து அதோடைய ஸ்ப்ரெட் வந்து எப்படி இருக்கும் சரிங்களா, எவ்வளவு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம முன்னாடி வந்து ப்ரிடிக்ட் பண்றது தான் வந்து ஃபோர்காஸ்டிங். Which type of report card should be sent when the disease occurrence exceeds the economic threshold level சரிங்களா. டிசீஸோட அக்கரன்ஸ் வந்து அந்த ஃபோர்காஸ்ட்ல வந்து எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல்ல அதை விட அதிகமா போச்சு நம்ம வந்து ரெட் கார்டு கொடுக்கணும். ரெட் கார்டு கொடுத்தா என்ன நம்ம வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. அதே வந்து எல்லோ கார்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடிஎல் வந்து என்னது பாதி பாப்புலேஷன் வந்துருந்துச்சுன்னா அது நம்ம வந்து எல்லோ கார்டு கொடுப்போம், அதோட இடிஎல் விட அதிகமா போச்சுன்னா நம்ம வந்து ரெட் கார்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன் டிசீஸ் ப்ராக்ரஸ் கர்வ்னா என்னன்னு கேக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா பிளாட்டிங் ஆஃப் டிசீசஸ்
டிசீஸ் ஸ்ப்ரெட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா. ஒரு பர்டிகுலர் டைம்ல சரிங்களா அந்த டிசீஸ் வந்து எவ்வளவு சிவியரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதா வந்து இந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் கர்வ் சரிங்களா. ஒரு பக்கம் டைம் இருக்கும், ஒரு பக்கம் டிசீஸோட ஸ்ப்ரெட் இருக்கும் சரிங்களா. அது ரெண்டையும் லிங்க் பண்றதா வந்து டிசீஸ் ப்ராக்ரஸ் கர்வ். நெக்ஸ்ட் ஒன், disease growth curve is measured by the area under disease progress curve சரிங்களா. இந்த disease progress curve பேஸ் பண்ணி அந்த டிசீஸ் உடைய growth rate during அந்த எபிடெமிக் டைம்ல வந்து அந்த டிசீஸ் வந்து எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த AUDPC curve மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Observation of the disease intensity is done by using the standard disease score grades of the 0 to 9 சரிங்களா. அந்த டிசீஸோட இன்டென்சிட்டி எவ்வளவு இன்டென்ஸா எவ்வளவு தீவிரமா பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிரேட் பாத்தீங்கன்னா 0 to 9 மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் சரிங்களா. அதுக்கு ஒரு கிரேடிங் ரேங்கிங் கொடுப்போம், மார்க் கொடுப்போம் சரிங்களா. அது பாத்தீங்கன்னா 0 வந்து பாத்தீங்கன்னா நோ டிசீசஸ், அதே 9 வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவியாரிட்டி சரிங்களா. ரைஸ் பிளட் அப்புறம் ஷீத் பிளேட்க்குலாம் இந்த மாதிரியான 0 to 9 ஸ்கோரிங் வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். The following formula, number of infested diseases divided by total number of plants observed into 100 is used to calculate the percent disease incident சரிங்களா. அதாவது percent அதாவது ஓவரால் நம்ம எவ்வளவு டேட்டா வந்து எவ்வளவு வந்து பிளான்ட் வந்து கவர் பண்ணோம், அதுல வந்து எவ்வளவு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இன்டூ 100 இதானது percent disease incidentக்கான ஃபார்முலா சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், பர்சன்ட் டிசீஸ் இண்டெக்ஸ் சரிங்களா, PDI. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோலியார் டிசீஸ் சரிங்களா, லீஃப் பிளைட், பிளாஸ்ட் அந்த மாதிரி லீஃப்ல இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளான்ட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வந்து ரேட் பண்ணுவாங்க. 0 to 9ல வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரேட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 100 பிளான்ட் எடுத்து அதை வச்சு எவ்வளவு பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதான் வந்து பர்சன்ட் டிசீஸ் இண்டெக்ஸ். ஹை ரிஸ்க் சிஸ்டம் இன்வால்வ் இன் தி prediction of the disease incidence by using standard disease score curve வந்து பாத்தீங்கன்னா லேட் பிளைட் சரிங்களா. லேட் பிளைட் டிசீஸ் கர்வ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ரிஸ்க் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பிளைட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் கீழே இந்த ஹை ரிஸ்க் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், எபிப்ரி. எபிப்ரி இஸ் தி சிமுலேஷன் மாடல் ரிலேட்டட் டு தி பவுடரி மில்டியூ சரிங்களா. எபிப்ரி சிம்டம் அந்த சிமுலேஷன் மாடல் வந்து பாத்தீங்கன்னா பவுடரி மில்டியூ போர்காஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, டச் சூப்பர்வைஸ்டு பெஸ்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் தி வீட், பவுடரி மில்டியூ சரிங்களா, அப்புறம் எல்லோ ரஸ்ட், ஏபிட்ஸ், இது மூணுக்கு இந்த எபிப்ரி சிமுலேஷன் மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. forecasting model for late blight of potato in USA is பாத்தீங்கன்னா blight cast சரிங்களா. யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா late blight of potato அதுக்கு வந்து forecast பண்றதுக்காக அந்த blight cast அப்படிங்கிற மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Next one, identify the first forecast model developed for the rice blast disease, epiblast சரிங்களா. epiblast அந்த ஃபர்ஸ்ட் ரைஸ் பிளாஸ்ட்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எபிப்ளா சரிங்களா, EPBLE சரிங்களா, அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிளிஸ்டர் பிளைட் ஆஃப் டீ சரிங்களா. டீ பிளிஸ்டர் பிளைட்காக எபிப்ளா அப்படிங்கிற மாடல் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. எபிபிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிளாஸ்ட்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எபிடம் இஸ் தி மாடல் ஆஃப் தி டொமேட்டோ இயர்லி பிளைட் சரிங்களா. டொமேட்டோ இயர்லி பிளைட் அதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக தான் எபிடம் அப்படிங்கிற மாடல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோவோட இயர்லி பிளைட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக இது வந்து எபிடம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் மாடல். ஃபோர்காஸ்ட் மாடல் ஃபார் தி அல்டர்னேரியா சொலானி பேத்தோஜன் பாத்தீங்கன்னா எல்லாமே எபிடம், ஃபாஸ்ட் அப்புறம் டோம்காஸ்ட், இது மூணுமே அல்டர்னேரியா சொலானிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், which pathogen is responsible for the wheat holiday சரிங்களா. அதாவது ஒரு வீட்டு சீசனுக்கும் இன்னொரு வீட் கிராப்புக்கு நடுவில் ஒரு வாலண்டியரா அவங்களே வந்து ஒரு கேப் விடுவாங்க சரிங்களா, கண்டினியூஸா கல்டிவேட் பண்ணாம சரிங்களா. அதோட லைஃப் சைக்கிள் வந்து பிரேக் பண்றதுக்காக அது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிசீஸ்க்காக பாத்தீங்கன்னா மேக்னோபோர்த்தே ஒரைசே பேத்தோவார் ட்ரிட்டிகம் சரிங்களா. வீட் பிளாஸ்டுக்காக அந்த வீட் ஹாலிடே வந்து விடுவாங்க. பட் ஒரு சில சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீஸ் ரஸ்ட்டுக்காக விடுவாங்க. அதாவது பச்சினியா கிராமினிஸ் டிசிக்காக இந்த வீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீட் பிளாஸ்டுக்காக தான் வந்து இந்த வீட் ஹாலிடே வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவாய்டன்ஸ் ஆஃப் தி சுகர் கேன் ரட்டூனிங் ரெடியூசஸ் தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் தி ரெட் ராட் சரிங்களா. சுகர் கேன் வந்து ரட்டூனிங் வந்து நம்ம அவாய்ட் பண்றது மூலியமா நம்ம வந்து ரெட் ராட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ரெட் ராட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வரதுக்கு வந்து அந்த ரட்டூன் கிராப்ஸ்லாம் அதோட இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். Barrier crops are grown for pulses cultivation to minimize the severity of the yellow mosaic virus சரிங்களா. பல்ஸ் கிராப்ல வந்து பேரியர் கிராப் வந்து yellow mosaic வைரஸ் உடைய அதோட ஸ்ப்ரெட்டை வந்து மினிமைஸ் பண்றதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா.
பார்த்தீங்கன்னா சொர்க்கம், மெய்ஸ் அதெல்லாம் என்னது ஒரு பார்டர் கிராப்பா இல்லாட்டி ஒரு பேரியர் கிராப்பா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த எல்லோ வைன் மொசைக் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக சரிங்களா. இது மூலமா என்னது ஒயிட் ஃப்ளை மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னது ஒரு பேரியர் கிராப்பா வந்து என்னது இந்த சொர்க்கம் மைஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ரோ டெஸ்ட் வந்து எந்த டெஸ்ட்டுக்கு எதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து வைரஸ் சரிங்களா. க்ரோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வைரஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த க்ரோ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணோம். பார்த்தீங்களா சீட் போன் வைரஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து க்ரோ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அயோடின் டெஸ்ட் இஸ் எம்ப்ளாய்ட் டு ஐடென்டிஃபை தி ரைஸ் துங்க்ரோ வைரஸ் சரிங்களா. ரைஸ் துங்க்ரோ வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த அயோடின் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன வந்து அந்த லீஃப் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேயிஷ் பிளாக் கிரீனிஷ் பிளாக் கலரில் இருக்கும். Next one, tetrazolium chloride test is used to detect the banana bunch-top virus. சரிங்களா tetrazolium test வந்து பார்த்தீங்கன்னா banana bunch-top virus வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கலர் ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் சரிங்களா. ஹெல்த்தி டிஷ்யூவோட அந்த கலர் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும் banana bunch-top virus உடைய இந்த tetrazolium டெஸ்ட்டில். தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு தி சீரோ டயக்னோஸ்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எலிசா டெஸ்ட் சரிங்களா. சீரோ டயக்னோஸ்டிக் என்ன மோஸ்ட்டாக வந்து வைரஸ் பிளான்ட் டிசீஸ்க்காக சம் பாக்டீரியல் டிசீஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து எலிசா டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. என்சைம் லீக் இம்யூனோசார்பன்ட் அசை சரிங்களா. அது என்னது மோஸ்ட் வைட்லி யூஸ்டு தி சீரோ டயக்னோஸ்டிக் மெத்தட். சீரோலஜி அப்படின்னா பாருங்க இட்ஸ் தி ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி சரிங்களா. ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடி இருக்கக்கூடிய என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதா வந்து சீரோலஜி சரிங்களா. மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய சீரோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிசா டெஸ்ட். Which method can be used to detect the cassava mosaic virus சரிங்களா. cassava mosaic virus வந்து எது வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பாராக்வாட் டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ப்ளீச்சிங் ரெஸ்பான்ஸ் சரிங்களா. அது என்னது ரொம்ப அதோட ப்ளீச்சிங் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. Which method is highly suitable for testing the ஃபாரஸ்ட் சீட்ஸ் சரிங்களா. ஃபாரஸ்ட் ட்ரீஸ் உடைய சீட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட்டர் டெஸ்ட்னது ரொம்ப சூட்டபிளான ஒரு டெஸ்ட். ஊஸ் அவுட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பாக்டீரியல் டிசீஸ் வந்து அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக ஊஸ் அவுட் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலிசா வந்து வைரல் டிசீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். In soil-borne diseases, the primary inoculum in the soil can be determined by the monoculture method. சரிங்களா. monoculture method மூலமா தான் வந்து இல்லாட்டி soil dilution plating இல்லாட்டி biting technique அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான monoculture method மூலமா தான் வந்து soil-borneல இருக்கக்கூடிய soil-borne pathogens வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். Occurrence of viable spores or propagules in the air can be assessed by the spore trap சரிங்களா. அதாவது viable spores சரிங்களா. ஏர்ல இருக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய அந்த viable spores அதோடைய பேத்தோஜனுடைய அந்த ஸ்போர்ஸ் வந்து எது மூலமா தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்போர் ட்ராப் டெஸ்ட் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஏர்போன் டிசீஸை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஸ்போர் ட்ராப் ஃபோர்காஸ்டிங் மெக்கானிசம் வந்து யூஸ் ஆகுது. Foreign protein that induces the production of the specific proteinous matter in warm blooded animal is called as the antigen சரிங்களா. ஆன்டிஜன்ங்கிறது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் ஒரு ஹோஸ்ட்ல வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த ஹோஸ்ட்ல என்னது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது ஆன்டிபாடி சரிங்களா. அந்த ஹோஸ்ட்ல ப்ரொடியூஸ் ஆனா அது வந்து ஆன்டிபாடி. இது வெளியிலிருந்து வரது வந்து ஆன்டிஜென் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஆஃப் தி சீரோ டயக்னோசிஸ் சரிங்களா. சீரோ டயக்னோசிஸ் அதாவது நம்ம டயக்னோஸ் பண்றதுக்காக இந்த ஆன்டிஜன் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. Diasis defined as the chemical substance produced by the one microorganism at low concentration can inhibit or kill the other microorganism சரிங்களா. ஒரு மைக்ரோஆர்கானிசம் ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் கான்சன்ட்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னுக்கு வந்து எகென்ஸ்டா இருக்கும் சரிங்களா. அதுக்கு பேர் வந்து ஆன்டிபயோட்டிக் சரிங்களா. அது என்னது ஒரு செகண்டரி மெட்டபாலிக் ப்ரொடியூஸ்டு பை தி மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு இன்னொரு ஆர்கானிசம் அது அதை வந்து தடுக்கிறதுக்காக இல்லாட்டி அதை வந்து கில் பண்றதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்டெரிலைசேஷன் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஐஃபோக்ளோரைட் சரிங்களா. இதெல்லாம் என்னது எல்லாமே ஃபங்கிசைட்ஸாக இருக்கும் சரிங்களா. அந்த ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்ல பார்த்தீங்களா சோடியம் ஐஃபோக்ளோரைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக மோஸ்ட்டாக வந்து ஸ்டெரிலைசேஷன் இல்லாட்டி டிஸ்இன்ஃபெக்ஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிஓசி காப்பர் ஆக்சைடு குளோரைட் அப்புறம் கார்பன் டெசிம் மெட்டலாக்சைடு தான் என்னது அதெல்லாம் வந்து ஃபங்கிசைட்ஸ். த டேர்ம் குவாரண்டைன் சிம்பிளி மீன்ஸ் டேஸ் பீரியட் 40 days சரிங்களா. குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னது 40 days அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் இல்லாட்டி லட்டின் வேர்டு குவாரண்டினா இல்லாட்டி குவாரண்டம் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து இது வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. இந்த குவாரண்டைன் அப்படின்னு அர்த்தம் 40 days அப்படின்னு சொல்லி அர்த்தம். 40 days என்னது இந்த ஷிப் டிடென்ஷன் பீரியட் சரிங்களா. அந்த 40 days என்னது ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ஏதாச்சும் இதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணாங்க. அதான் அது குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபேக்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1914 வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இது இந்த குவாரண்டைன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த டிபா ஆக்ட் தான் வந்து ஓவர்சீ பண்ணும். ஃபெஸ்ட் ரிஸ்க் அனலைசிஸ் அத்தாரிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத் சரிங்களா, ஹரியானாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் சரிங்களா. அதோட இன்ஸ்டியூட்டோட பேர் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்டு ஸ்டோரேஜ் சரிங்களா, DPPQS அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னது ஹரியானா ஃபரிதாபாத்தில் இருக்கும். அங்கே தான் என்னது ஃபெஸ்டோட ரிஸ்க் அனலைசிஸோட அத்தாரிட்டி சரிங்களா, ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து ஹையர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும் சரிங்களா. ஒரு சில சோர்ஸ்ல வந்து இதை வந்து NIPQS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஃபரிதாபாத்தில் லொக்கேட் ஆகிருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. டோட்டல் ப்ராகிபிஷன் ஆன் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல் இன் கண்ட்ரீஸ் எம்பார்கோ சரிங்களா. ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, அது வந்து இம்போர்ட்டுக்கோ எக்ஸ்போர்ட்டுக்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்கோ கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது பேர் தான் வந்து எம்பார்கோ சரிங்களா. பார்த்தீங்கன்னா சுகர் கேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஆஸ்திரேலியா, ஃபிஜி இல்லாட்டி பிலிப்பைன்ஸ்ல இருந்து சுகர் கேன் கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்காகவும், தென் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்காவில இருந்து கொக்கோ இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து எம்பார்கோ சரிங்களா. அதை வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதான் வந்து எம்பார்கோ. Next on quarantine and seed certification is categorized under the which principle of the plant disease management சரிங்களா. plant disease managementல குவாரண்டைனும் சீட் சர்டிஃபிகேஷன் எந்த டைப்ல வரும்னு கேட்டிருக்காங்க. வந்து எக்ஸ்க்ளூஷன் டைப். எக்ஸ்க்ளூஷன் அர்த்தம் நம்ம அதை வந்து ஒதுக்கி வச்சிரும் சரிங்களா. அதில் வந்து டிசீஸ் இருக்கு அப்படின்றதுக்கு அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒதுக்கி வச்சிரும். அது பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் அண்ட் சீட் சர்டிஃபிகேஷன் சரிங்களா. எக்ஸ்க்ளூஷன் aims to prevent the entry of the pathogen into the disease free area சரிங்களா. அதுக்கு அந்த குவாரண்டைன் சீட் சர்டிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸ்க்ளூஷன் மெஷர்ஸ்ல வரும். DAS is the certificate which should accompany a plant material or seed to be moved from one place to another place சரிங்களா. ஒரு பொருளை வந்து ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லாட்டி இம்போர்ட் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம கிட்ட என்னது ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா. ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் என்னது, அது வந்து இது வந்து டிசீஸ் ஃப்ரீயா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து அதை வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதான் அந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் சரிங்களா. இஷ்யூட் பை தி NPPO நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது மோஸ்டா வேர்ல்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து கேரி பண்ணியிருக்கணும். இஷ்யூட் பை தி எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ, எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுதோ, ஆரிஜினேட்டிங் கண்ட்ரி எங்க ஆரிஜினேட் ஆகுதோ அந்த கண்ட்ரி தான் என்ன பண்ணும், இந்த ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். டொமஸ்டிக் குவாரண்டைன் இம்போஸ்ட் ஆன் தி டொமஸ்டிக் குவாரண்டைன் அர்த்தம் நம்ம கண்ட்ரிக்குள்ள சரிங்களா. இண்டிவிஜுவல் ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து அதை வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டொமஸ்டிக்கா வந்து என்னது நம்ம உள்ளுக்குள்ள அதை வந்து தடை பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் என்ன டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிட்டஸ் கேன்கர், அப்புறம் பொட்டேட்டோ சிஸ்னமட்டோ, அப்புறம் பொட்டேட்டோ வாட், அப்புறம் பனானா பஞ்ச் டாப் வைரஸ். இதெல்லாம் என்னது ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் நம்ம மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எங்க வந்து அது என்னது ரொம்ப எண்டமிக்கா இருக்கும் அந்த இடத்துல என்னது நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சிருப்போம். அதான் என்னது டொமஸ்டிக் குவாரண்டைன். டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட் பாஸ்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1914 சரிங்களா. 1914 டிபாக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் ரெகுலேட் தி மூவ்மெண்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்ட் மெட்டீரியல், ப்ரிவென்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி எக்ஸோட்டிக் பெஸ்ட் சரிங்களா. அந்த குவாரண்டைன் ஆக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் பாதுகாத்துறதுக்காக இந்த டிபாக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கன்வென்ஷன் சரிங்களா, IPPC எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1952 சரிங்களா. 1952 வந்து அண்டர் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கீழே வந்து இந்த IPPC வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா டு ப்ரொமோட் தி இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இன் கண்ட்ரோலிங் தி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ் சரிங்களா. இது வந்து என்னது இந்தியா வந்து ஒரு சிக்னேட்டரியா இருப்பாங்க. இந்த இந்தியா வந்து இதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கோஆபரேட்டிங் ஒரு மெக்கானிசமாக வந்து இந்த IPPC வந்து ஃபங்க்ஷன் ஆகும். Soil application of the lime as an amendment to reduce the Streptomyces scabies is categorized under which principle of the plant disease management? இது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் சரிங்களா. நம்ம என்னது அந்த டிசீஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிகாஷனாக என்னது நம்ம லைம் வந்து அப்ளை பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் சரிங்களா. லைமிங் சேஞ்சஸ் தி சாயிலோட pH வந்து சேஞ்ச் பண்ணோம். அது மூலம் pH சேஞ்ச் ஆகாத என்னது அதோடைய அன்ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு வந்துடும். அதனால என்னது அந்த பேத்தோஜன் வந்து அங்கே வந்து சர்வைவ் ஆக முடியாது. இதுக்கு பேர் வந்து அவாய்டன்ஸ். Indian stem rust cycle have been developed by the S. Nagarajan and Hardev Singh சரிங்களா. நாகராஜன் அண்ட் ஹர்தேவ் சிங் 2 பேர் 1975 வந்து இந்தியாவுடைய ஸ்டெம் ரஸ்ட் சைக்கிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. டிஸ்கிரைபிங் தி எபிடமாலஜி அண்ட் ஃபோர்காஸ்டிங் ஆஃப் தி வீட் ஸ்டெம் ரஸ்ட் இன் தி இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
இயர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா, ஒவ்வொரு டிசீஸும் பிளான்ட் டிசீஸும் வந்து இந்தியாவில் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஃபாரின்ல இருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களா. 1883 பார்த்தீங்கன்னா லெட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ யூரோப்ல இருந்து வந்திருக்கு. தென் காஃபி ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1879 ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கு. அதே ஃபிளாக்ஸ் ஸ்மார்ட் ஆஃப் வீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 1906. 1910 பார்த்தீங்கன்னா டவுனி மில்டி ஆஃப் கிரேப்ஸ் யூரோப்ல இருந்து. பாக்டீரியல் பிளைட் ஆஃப் ரைஸ் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருந்து. தென் ரைஸ் பிளாஸ்ட் வந்து 1918 வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. தென் டவுனி மில்டி ஆஃப் மெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் என்னது ஜாவாவிலேருந்து வந்திருக்கு. தென் எர்காட் ஆஃப் பாஜ்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1957 பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. தென் பனாமா வெல்ட் பார்த்தீங்கன்னா 1920 பனாமா கனால்லேருந்து வந்திருக்கு. தென் பஞ்ச்டாப் ஆஃப் பனானா வந்து பார்த்தீங்கன்னா 1940 ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு சரிங்களா. தென் வாட் பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்லேருந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. தென் கோல்டன் சிஸ்ட் நெமட்டோடா பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் என்னது ஃபாரின்ல இருக்கக்கூடிய டிசீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது எந்த இயர்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு, எப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் வந்து லேட் பிளைட்டு, காஃபி ரெஸ்ட் சரிங்களா, அந்த பஞ்ச்டாப் ஆஃப் பனானா, அந்த வாட் டிசீஸ் எல்லாம் என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Removing or uprooting of the diseased plants to prevent the further spread of the disease called as the rogging சரிங்களா. rogging என்ன அர்த்தம், unwanted plant வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம் சரிங்களா. சீட்டெக்ல படிச்சிருப்போம் சரிங்களா. unwanted plant வந்து ரிமூவ் பண்ணதான் வந்து rogging. அந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் வந்து அக்கறை ஆகக்கூடிய அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியராக சரிங்களா, இயர்லி ரிமூவல் ஆஃப் தி இன்ஃபெக்டட் பிளான்ட் வந்து தான் அதான் rogging அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சரல் மெத்தட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லோவன் வைரஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பிளாக் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முன்னாடியே வந்து அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த எல்லோவன் மொசைக் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பை தி ஒயிட் ஃப்ளை சரிங்களா. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து பேரியர் கிராப்ஸ் சரிங்களா, மெய்ஸ் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி ஹைட்டாக இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்து நம்ம பேரியர் கிராப்பாக வந்து கல்டிவேட் பண்ணுவோம். ஃபியூமிகேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் விச் டைப் ஆஃப் டிசீசஸ், சாயில் போன் டிசீசஸ் சரிங்களா. சாயில் போன் டிசீஸ்க்கு தான் என்னது ஃபியூமிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த மெத்தில் புரோமைடு, அப்புறம் ஃபார்மால்டிகேட் சரிங்களா, குளோரோஃபைரிசின் சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் போன் டிசீஸ் சரிங்களா. ஃபுசேரியம், பித்தியம், நெமட்டோட்ஸ் அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம சாயில் ஃபியூமிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Deep summer plowing is used to control the pathogenic propagules of the கிளாமிடோஸ்போஸ் சரிங்களா. கிளாமிடோஸ்போஸ் என்னது, நம்ம டீப் சம்மர் ப்ளோவிங் படுறதுனால அது என்னது, இது வந்து அந்த ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும், அதில் இது வந்து டெத் ஆயிரும் சரிங்களா. எக்ஸ்போஸ் தி கிளாமிடோஸ்போஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுசேரியம், ரைசோப்டோனியா அதெல்லாம் என்ன பண்ணும், இந்த மாதிரி சோலார் ஹீட் இல்லாட்டி அந்த டெசிகேஷன் மூலமா இல்லாட்டி அந்த ரேடியேஷன் மூலியமா அந்த இன்ஃபெக்ஷனே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏரேட்டட் ஸ்டெம் தெரப்பி இஸ் கிவன் டு கண்ட்ரோல் தி சுகர் கேன் மொசைக், அப்புறம் சுகர் கேன் கிராசிஸ்டன்ட் கிராஷிஷூட் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏரேட்டட் ஸ்டீம் தெரப்பி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Which of the following methods is widely used for the production of disease-free plants மெட்டீரியல் இன் தி சுகர் கேன் சரிங்களா. சுகர் கேன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எந்த மெத்தட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சரிங்களா. இது ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து என்னது அதை வந்து ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிளான்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டிசீஸ் ஃப்ரீ சுகர் கேன் செட்ஸ், அப்புறம் ரட்டூன் ஸ்டண்டிங் டிசீஸ், அப்புறம் ஸ்மட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. Then solar heat treatment used to control the loose mud of the wheat developed by the Luthra and Satar சரிங்களா. லுத்ரா அண்ட் சட்டார் ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சோலார் ஹீட் ட்ரீட்மெண்ட்டை வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து லூஸ் மட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா சந்திப்போர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, கண்ட்ரோலிங் தி லூஸ் மட் ஆஃப் தி வீட் இன் இந்தியா. கிராஸ் ப்ரொடெக்ஷன் is used to development of the resistance against the citrus tritis virus சரிங்களா. அந்த சிடிவி வைரஸை வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் என்னது, அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து கிராஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலி இது சிடிவி வந்து நம்ம என்னது தடுக்கிறதுக்காக அந்த கிராஸ் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், தி மோஸ்ட் எசென்ஷியல் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் தி லைஃப் சைக்கிள் சரிங்களா. ஒரு பேத்தோஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹோஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி ஹோஸ்ட் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து அல்டர்னேட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹோஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அது பிரைமரி ஹோஸ்ட் ஆல்சோ கால்ட் அஸ் தி டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட். பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு எசென்ஷியல் ஹோஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி லைஃப் சைக்கிள். ஆல்டர்னேட் ஹோஸ்ட் ஆஃப் வீட் ரஸ்ட் பேத்தோஜன் பார்த்தீங்கன்னா பார்பெரி சரிங்களா. வீட் ரஸ்ட் பேத்தோஜனுடைய ஆல்டர்னேட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பெரி சரிங்களா. அதோடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஃபக்சினியா கிராமிஸ் டிடிசி. வீட் ரஸ்ட் டைம் ரோஸ்ட் அதோட ஆல்டர்னேட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய செக்ஷுவல் இல்லாட்டி ஏசியல் அதோடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பெரி பிளான்ட்ல வந்து நடக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்,
alternate host of the sorghum rust. sorghum rustோட alternate host வந்து பாத்தீங்கன்னா Digitaria sanguinalis. சரிங்களா, இது பாத்தீங்கன்னா Digitaria sanguinalis பாத்தீங்கன்னா crab grass அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா alternate இல்லாட்டி ஒரு collateral host வந்து ஃபங்க்ஷன் ஆகும் for the sorghum rust. sorghum rustோட scientific name பாத்தீங்கன்னா Fuchsinia purpurea. சரிங்களா, அதே பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிகாய் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த சூடானுக்கு அந்த ஸ்ட்ரைகா ஏசியாட்டிகா. சரிங்களா, அந்த ஸ்ட்ரைகா வந்து என்னது ஒரு டிகாய் கிராப்பா வந்து பாத்தீங்கன்னா சூடான் கிராஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, சொர்க்கம்ல வந்து இந்த ஸ்ட்ரைகாவோட இன்ஃபெக்ஷனை அஃபெக்ட் பண்ணாதது அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஒரு டிகாய் கிராப், ஒரு வந்து ஹோஸ்ட் கிராப் மாதிரி, ஒரு ஃபால்ஸா ஒரு ஹோஸ்ட் கிராப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா சூடான் கிராஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன், ISTA. சரிங்களா, இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன், ஏஜென்சி கிடையாது, அசோசியேஷன். சரிங்களா, 1976ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காகனா ஸ்டாண்டர்டைஸ்டு சீட் ஹெல்த் டெஸ்டிங் மெத்தட்ஸ். சரிங்களா, என்னது சீடு வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வேர்ல்ட் லெவலில் வந்து என்னது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக 1976ல வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, PCR பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். இது பார்த்தீங்கன்னா 1973ல வந்து அமெரிக்கன் பயோகெமிஸ்ட் கேரி முல்லிஸ் தான் இந்த பிசிஆர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் டயக்னோசிஸ் டெக்னிக். சரிங்களா, பிசிஆர் பேஸ்ட் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா மாலிகுலார் டயக்னோஸ்டிக் மெத்தட். சரிங்களா, மாலிகுலார்ஸ் பேஸ் பண்ணி டிசீஸ் டயக்னோஸ் பண்றதுக்காக ஒன்று இந்த பிசிஆர் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து வரக்கூடிய 2 எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.